டிக்கெட் டு ஃபினாலேக்கு ரொம்ப ஈஸியான டாஸ்க்காக வச்சுருக்காங்க. இன்றைக்கி 2 டாஸ்க் வரப்போகுது. ஸோ ஒன்று வந்து அந்த பால் டாஸ்க். அந்த பால் டாஸ்க்கோட டீட்டெயில்ஸ் நான் வச்சுருக்கேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மொத்தமாக எத்தனை பால்ஸ் கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து சாண்ட்ரா 162 பால்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ப்ளேஸில் வந்து விக்ரம், அவர் வந்து 142 பால்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காரு. தேர்ட் ப்ளேஸில் வந்து சபரி வந்து 112 பால்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அரோரா வந்து 85. அடுத்த ப்ளேஸில் வந்து திவ்யா வந்து 80. நெக்ஸ்ட் ப்ளேஸில் வந்து சுபிக்ஷா வந்து 32 பால்ஸ். அண்ட் லாஸ்ட் ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா வினோதனா, அவர் வந்து 27 பால்ஸ். கமருதனும் பார்வதியும் 2 பேரும் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க அந்த டாஸ்க்லேருந்து. ஏன்னா அடித்தடி சண்டை நம்ம 2 ப்ரமோ பார்த்தோம்ல, அதனால 2 பேரும் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க. இப்போ வந்து டாஸ்க் 3 வந்திருக்கு. டாஸ்க் 3க்கு ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஒரு பக்கம் ரொட்டேட் பண்ணி விடணும். ரொட்டேட் பண்ணி அந்த மேலே ஏதோ ஒன்று மாட்டியிருப்பாங்க, அதை கலத்திட்டு அது இன்னொரு இடத்துல போய் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பசிலை சால்வ் பண்ணணும். நமக்கு ப்ரமோவில் வந்து திவ்யாயோ இது கலர் தான் இல்லையான்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேராக அனுப்பியிருக்காங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு முடிப்பாங்கன்னா விக்ரம் தான் ஃபஸ்ட்டு முடிப்பார். செகண்ட் ப்ளேஸில் வந்து சபரி முடிச்சிருப்பார். அதுலேயும் லாஸ்ட் ப்ளேஸில் வந்து சுபிக்ஷா தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால சுபிக்ஷா வந்து ஓட்டிங்கில் டோட்டல் பாயிண்ட்ஸில் வந்து கடைசி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சுபிக்ஷாவும் வினோதனாவும் 2 பேருமே அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்னால் இதில் சொல்கிறேன், டிடிஎஃபோட பாயிண்ட்ஸ் டேபிளில் லாஸ்ட்டில் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் மாதிரியே இல்லை, ரொம்ப சிம்பிள் டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க. சீசன் 2லலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு சூப்பராக விஜி இவங்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க டாஸ்க்கெல்லாம். ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.